ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் அணியுடைய அமைப்பாளர் கனிமொழி தனசேகரன் அவர்கள் ஏறத்தாழ 5000 பேருக்கு மேல் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருட்களை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நலத்திட்டங்களை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அவர்களுடைய சிறப்பான இந்த ஏற்பாடுகள் நலத்திட்டங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன? வேற ஏதாவது வேணுமா? இல்லைங்க, அந்த முதல்ல முக்கியமான ஒன்று என்னன்னா, அந்த புகை நல்ல சாதாரண புகையா இல்லையாங்கிறது எல்லாத்தையும் தாண்டிட்டு இந்த நாட்டுடைய பாராளுமன்றத்திற்குள் 2 பேர் வந்து அவைக்குள்ளே 2 பேர் அவைக்கு வெளியே 2 பேர் என்று இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய யாரை வேண்டுமானாலும் தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. இட்ஸ் a very serious security lapse. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது நச்சு புகையாக இருந்திருக்கலாம், துப்பாக்கியை கொண்டு வந்திருக்கலாம், எதை வேணாலும் கொண்டு வந்திருக்க முடியும் அவங்களால. அதனால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி தெளிவாக இருக்குது. அதனால் நான் இப்போ புதிய நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பும் இல்லை, போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யவில்லை. பிரதமர் கூட அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் இருந்திருக்க முடியும். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இருந்தார்கள், மற்ற தலைவர்களும் இருந்தார்கள், நிறைய பேர் பார்லிமென்ட்ல இருந்தாங்க அந்த நேரத்தில். அதனால் இது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ். இதுக்கு அரசு, ஒன்றிய அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். போன தடவை பாராளுமன்றம் தாக்கப்பட்ட போது அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த திரு LK அத்வானி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஒன்று, பிரதமர் இது குறைந்தபட்சம் அடிப்படையாக அங்கே ஒரு இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம், ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்படி ஒன்று நடந்துவிட்டது, வருந்துகிறோம், இதற்கான பின்னணி இதுதான், இதை இனிமேல் நடக்காமல் இருக்கக்கூடிய சூழல் உருவாக்க நாங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அமைச்சர் பொறுப்பேற்றுக்கொண்டு விளக்கி இருக்க வேண்டும். இதை கூட செய்யாமல் அந்த பாஸில் கையெழுத்து போட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவைக்கு உள்ளே இருக்கும் பொழுது ஒரு நியாயத்தை கேட்டு போராடிய எங்களை எல்லாம் சஸ்பெண்ட், கிட்டத்தட்ட 15 பேர், ராஜ்யசபாவில் ஒருத்தர், லோக்சபாவில் 15 பேர்கிட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் என்றால் இதில் நியாயம், நேர்மை, நீதி எங்கே இருக்கிறது?